இதுக்கு நடுவில் எப்ப நம்மளுடைய போராட்டம் தொடர்ந்தாலும் மாநில அரசுடைய ஜனநாயகத்துக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும் ஒன்றிய அரசினுடைய தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளாக இருந்தாலும் போராடும் பொழுது ஒரு நெரேட்டிவை செட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கருத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. அதை நான் இங்க பதிவு பண்ண நினைக்கிறேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மிகப்பெரிய பாலியல் பிரச்சனை உருவானது. இன்றைக்கு இருந்த ஆளும் கட்சி அதை மூடி மறைக்க பார்த்தாங்க. நம்மளுடைய தலைவர் ஸ்டேட்மெண்ட் வந்த பிறகுதான் தமிழகம் முழுவதும் எங்கே சார் என்கின்ற குரல் ஒலித்தது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு வினாடியும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம். அப்படி குரல் கொடுத்துட்டு நம்மளுடைய ஒரே குறிக்கோள், நம்மளுடைய மாநாட்டில் தலைவர் அவர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் ஒரு ஒரு அஜெண்டாவை ஃபிக்ஸ் பண்ணார். நம்மளுடைய ஒரே அரசியல் எதிரி திமுக, ஊழல், குடும்ப ஆட்சி, அதோடு சேர்ந்து கொள்கை எதிரி பிஜேபி, தமிழர்களுக்கு எதிரான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய அரசை நாம் எப்பொழுதும் எதிர்ப்போம். இந்த டைரக்ஷன்ல நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கும் பொழுது இந்த புலி அமைதியா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு என்ன பார்க்க மாட்டீங்களா, என்னையும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு என்ன நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா, திமுக கூட்டணியை உருவாக்கிட்டோம், எதிர்கட்சிகளை எப்படி செட் பண்றது, எவ்வளவு பெரிய நெரேட்டிவ் தெரியுங்களா? இதுதான் மத்தியில் ஆளும் பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு மற்ற மாநிலங்களில். ஆனா இங்க எப்படி செய்யறாங்கன்னா, அதாவது போன 2ஆம் ஆண்டுக்கு பிரசாந்த் கிஷோர் வந்தார். ஒரு நண்பரா ஒரு ஆலோசனை சொல்லலாம். ஏன் வந்தாரு? எதிர்காலத்தில் முதலமைச்சராகக்கூடிய எல்லா தகுதியும் நம்மளுடைய தலைவருக்கு இருக்கு. தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலு இருக்கு. இளைஞர்களோட செல்வாக்கு, பெண்களோட செல்வாக்கு, ஒட்டுமொத்த தமிழ்நாடோட செல்வாக்கு இருக்குங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வியூல இங்க வராரு. அவருடைய பதிவு பண்றாரு, பேட்டி கொடுக்கிறாரு. மக்களை அவர் முழுமையாக 24 மணி நேரம் சந்திப்பதற்கு முன்பாகவே 20% செஞ்சுக்கிறாங்க. மக்களை சந்திக்கும் பொழுது அப்ப அவருடைய ஒரே ஒரு கடமை, அந்த கடமை இன்னும் சில நாட்களில் முடிவற்று ஒவ்வொரு நொடியும் மக்களை நோக்கி என்னுடைய தலைவரும் இங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களும் வரும்பொழுது மக்களுடைய உண்மையான பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரே தலைவராக கட்சியாக தமிழகத்தில் இருக்கும். இப்படி நம்மளுடைய பயணம் போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதோ பிரசாந்த் கிஷோர் அவர்கள் கூட்டிட்டு வந்தவொடனே ஒரு பெரிய டிஎம்கே நமக்கு எதிராக ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்க, பீகார் ஹிந்தின்னு. இப்ப திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம் இருக்கு பெண்ணுன்னு சொல்லிட்டு தன்னுடைய மருமகனை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதோட சேர்ந்த ஐபேக் அப்படி ஒரு நிறுவனத்தோட சைன் போட்டிருக்காங்க. ரிஷி அவர்கள் யூபியிலேருந்து வந்தவர், முழுக்க பிஜேபிக்காக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் ராபின் சர்மா மகாராஷ்டிராவில் காங்கிரஸுக்கு எதிராக ஒர்க் பண்ணவர். அதுக்கப்புறம் திரு சுனில் அவர்கள். ஏன்னா இவங்க பேர்லாம் ஏன் சொல்றேன்னா, பிகேவை பற்றி என்னெல்லாம் பேசினாங்களோ இந்த மீடியாவில் பதில் கொடுக்கணும்ல, எங்களுக்கும் அரசியல் தெரியும்ல. 70 வருஷம் கட்சியை நடத்துறவங்க 3 ஸ்ட்ராட்டஜியஸ் அக்ரிமெண்ட் போட்டு என்ன செட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சிகள் எப்படிலாம் உடைக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிற தலைவர்கள் சுற்றி இருக்க எல்லா தலைவர்களும் எப்படி விலைக்கு வாங்கணும், அப்புறம் எப்படி தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து நம்மளுடைய குரலை உடைக்கணும், பல பொய் பிரச்சாரங்களை எப்படி உருவாக்கணும். நமக்குள்ள பல பொய் பிரச்சனைகளா இருக்கும், நிறைய பொய் பிரச்சாரங்களை உருவாக்குவாங்க. அப்படி செட் பண்ணப்பட்டவர் தான் திரு அண்ணாமலை அவர்கள். அதாவது டெல்லியில மோடி உக்காந்துட்டு மற்ற ஸ்டேட்ல செட் பண்ணிட்டு இருக்காரு, இங்க திமுக அண்ணாமலையே செட் பண்ணிட்டாங்க. அதுதான் புரியல. நல்லா பாருங்க எப்படி டைவர்ட் பண்ணுவார்னு பாருங்க. அதான் நான் சொன்னேன், எங்க தலைவர் புலி மாதிரி அமைதியா இருக்கும்போது திடீர்னு ஒரு ஆடு சம்பந்தமே இல்லாம
எங்களுடைய குறிக்கோள் ஒட்டுமொத்த திமுகவை நாங்க வந்து கேள்வி கேட்டு மக்களுடைய பிரச்சனையில் குரல் கொடுக்கிறதுக்கு நாங்க பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். சம்பந்தமே இல்லாம வந்து எங்க தலைவரை பார்த்து, அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வந்து வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்குது. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணாநிசுட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறது. என்னடா அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? பாவம் மோடி அவர்கள் டெல்லியில் உட்காந்து நமக்காக ஒரு பையன் சாட்டையில் அடிச்சிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் கத்திக்கிட்டு இருக்கான், நமக்காக ஒரு பையன் வேலை செஞ்சுட்டு இருக்கான்னு நினைக்கும் போது அங்கதான் பிரச்சனை இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் வந்திருக்காங்களே, அப்பயே கரெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க பிஜேபியில். யார தலைவரே கரெக்ட் பண்ணிட்டாங்க. இனி வரும் காலங்களில் எங்கள் தலைவரையும் கட்சியும் தொட்டால் உங்களுடைய உண்மையை தூக்கி எறிவோம் மக்கள் மத்தியில். எழுதி கொள்ளுங்கள். எங்க மேல நீங்க எதுவும் சொல்ல முடியாது. நாங்க ஒண்ணு 10 வருஷம் ஆட்சியில இல்ல, ஊழல் பண்ணல, ஊழல் பண்ண பணத்தை போய் லண்டன்ல வச்சு கொண்டாடல. நாங்க தெளிவா இருக்கிறோம். ஏன் தலைவர் வருஷத்துக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறத விட்டுட்டு வராரு. நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு ரெட் ஜெயின் கம்பெனி நடத்தி சினிமால சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க. இதுவா அரசியல்? 2018 2021 ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? 2021 ஆட்சி அமைத்த பிறகு ரெட் ஜெயின் கம்பெனியுடைய வருமானம் என்ன? அரசியல் அதிகாரத்தை வைத்து சம்பாதிக்கக்கூடிய எந்த செயலும் ஊழல் தான். நியாயமாக ஒரு நாள் ஷூட்டிங்க்கு கிட்டத்தட்ட 1000 பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு 15 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு நடிகர் நடிகைகள் வேலை செய்து மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனல், அந்த ப்ரொஃபஷனலை இழிவுபடுத்தி எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு நீங்க 72 to 72 நீங்கள் வந்து இழிவு செய்தீர்களோ, அதனால தான் நீங்க எம்ஜிஆர் இறக்க முறையும் நீங்க வீட்டில் உட்காந்துட்டு இருந்தீங்க. நீங்க ஒர்க் அவுட் ஹோம்ல உட்காந்துட்டு இருந்தீங்க. 2 மாசம் பொறுமையா உட்கார்ந்து கட்சியோட உட்கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்காக? ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறதுக்காக. உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிக்கோங்க. போதும், உங்களுடைய அரசியல் போதும். பார்த்து 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 என்ன இளைஞர்கள் கூட்டம் இருக்கும். ஆமா, பொதுக்குழு ஃபுல்லா இளைஞர் கூட்டம். 1949 அண்ணா உருவாக்கிய போது இளைஞர்கள் மட்டும்தான் கட்சியில் இருந்தாங்க. உங்களுடைய தந்தை கலைஞர் கருணாநிதி 42 வயசுல முதலமைச்சர் ஆனாரு. அவர் மட்டும் இளைஞர் இல்லையா? இளைஞர்கள் கூட்டம் இந்த 2026 புதிய முடிவு எடுக்கும். ஒட்டுமொத்த தமிழ்நாடு மாற்றங்களை உருவாக்கும். ஸோ திமுகவோட அஜெண்டா படி இன்னைக்கு பிஜேபியோட அண்ணாமலையும் செட் பண்ணி முடிச்சுட்டாங்க. நீங்க திடீர்னு நாளைக்கு ஏன் திருப்பி வந்து அண்ணாமலை திடீர்னு வந்து ஒரு பிரச்சாரம் வைக்கும் போது நம்ம போய் அவர் திட்ட வேணாம். அதாவது கட்சியை உட்டமைக்கும் போது நான் கேட்டேன், அதோடைய ஸ்ட்ரக்சரை கேட்கும் போது நான் சொன்னேன் பொதுச்செயலாளர்கிட்ட, அந்த ஐடி விங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். இந்த அண்ணாமலை அவர்கள் பேசின உடனே உலகம் ஃபுல்லா ஐடி விங் இருக்கு. கட்சி நாடு இந்தியா மட்டும் இல்ல, உலகம் ஃபுல்லா ஐடி விங்க வந்து தலைவர் அவர்கள் உருவாக்கி வச்சிருக்காரு. ஐடி விங்க போட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் ஐடி விங்க இருக்கணுமே தவிர திமுக மாதிரி ஒரு 300 பேரை போட்டு யாரா திட்டலாம், ஒரு 200 ரூபா கொடுத்துட்டு யாருக்கு லைக் போடலாம், அப்பான்னு சொன்ன உடனே வந்து ட்ரெண்டிங் எப்படி உருவாக்கலாம், இந்த செட்டிங் வேலைலாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. சொன்ன அடுத்த செகண்ட் 2 நாள்ல கண்டென்ட்டும் கொடுக்க வேணாம், இதை செய்யுங்கன்னு சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் அவங்க எடுத்து போடுறாங்க டேட்டாவை. இத பாருங்க, நீங்க சொன்னதுக்கு இது பதில். நான் பொதுச்செயலாளர் சொல்ல, அண்ணே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணே, போதுண்ணே விட்டுருங்கண்ணே, பாவண்ணே, எவ்வளவுதான் பிரியாணி போடுவீங்க, போதும். அதனால திரு அண்ணாமலை அவர்களே, உங்களுடைய பிரதமர் மோடி அவர்களுக்கு உண்மையாக இருங்கள், உங்களுடைய தலைவர் அவர்களுக்கு உண்மையாக இருக்கு. அதனாலதான் எந்த மீட்டிங்னாலும் கூப்பிடுறதே இல்லை, அடுத்த நாள் கூப்பிடுறாங்க. மீட்டிங் கூப்பிட்டா கட்சியோடைய தலைவரை வந்து மீட்டிங்லேயே வச்சுக்கிறது இல்லை. ஸோ உங்க கட்சிக்கு பூத் கமிட்டி மீட்டிங்ல இல்லை, அதுக்குள்ள ஏன் கட்சியை பார்த்து ஏன் தலைவரை பார்த்து என்ன ஒரு பெண்களை நோக்கிய விமர்சனம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், பெண்களை நோக்கிய விமர்சனம் தூக்கி எறியப்படுவார்கள் தமிழக அரசியலில். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் லாஸ்டா உங்களுக்கு, இதுதான் பதில்.
எங்களுடைய தோழர்கள். ஏன்னா எங்களுடைய குறிக்கோள் ஆல்ரெடி தலைவர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. திமுக மத்தியில் ஆளும் பிஜேபி. எங்களுடைய குறிக்கோள் ரொம்ப ஸ்ட்ரைட்டா இருக்கு. சும்மா திடீர்னு திமுக செட் பண்ணி தாவேக்கள் குழப்பம், ஜாதி பிரச்சனை. இங்க எங்கப்பா ஜாதி இருக்கு? எங்களுக்குள்ள ஒரு ஜாதியும் கிடையாது. இந்த ஜாதியை உருவாக்குனது நீங்க. 70 வருஷமா திமுக தான் ஜாதியை உருவாக்கி தேர்தல் அரசியல் வச்சிட்டு இருக்கீங்க. யாருக்கு தெரியுதோ? எனக்கு தெரியும். அங்கிருந்தா வந்த வேலை பார்த்துட்டு உடனே கேட்பாங்க, நீங்க அங்கதானே வேலை பார்த்தீங்க? திரு எம்ஜிஆர் அவர்களும் 20 வருஷத்துக்கு மேல அங்கதான் வேலை பார்த்தாரு. உண்மை தெரிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டாரு. அவ்வளவுதான் சப்ஜெக்ட். எம்ஜிஆர் நடிச்சிருந்தா உட்காந்து கான்ட்ராக்ட் வாங்கிட்டு சம்பாதிச்சுட்டு இருக்கலாமே, ஏன் வெளியே வந்தாரு? அண்ணாவுடைய குறிக்கோளை நிறைவேற்ற முடியல, வெளியே வந்தாரு. ஜெயிச்ச பிறகு அண்ணாவோட குறிக்கோளை நிறைவேற்றினார். இன்றைக்கு அண்ணாவுடைய குறிக்கோளையும் பெரியார் அவர்களுடைய குறிக்கோளையும் நிறைவேற்றக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். ஒரே கட்சி தமிழக வெற்றியோட கழகம். ஏனென்றால் இன்றைக்கு வரைக்கும் அறிவாலயத்தில் நீங்க பெரியார் போட்டோ வச்சது இல்ல, இன்றைக்கு அறிவாலயத்தில் அம்பேத்கர் சிலை நீங்க வச்சது இல்ல. நீங்க சமூக நீதி பத்தி பேசிட்டு இருக்கீங்க. என்ன சமூக நீதி? என்ன சமூக நீதி இருக்கு? வேங்கவேல் பிரச்சனைல யாரு தவறு செய்தா அப்படின்னு பார்த்தா, யாரு வந்து தண்ணியை குடிச்சாங்களோ அவங்களே தவறு செஞ்சுட்டாங்க. என்ன ஒரு சட்டம் ஒழுங்கு! வா வா சூப்பர்! என்ன ஒரு அப்பா! யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதும். யாராச்சும் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரணைலாம் கிடையாது, அவங்க மேலேயே பழிய போட்டுரு, கேஸ் முடிஞ்சு, ஃபைல் க்ளோஸ்டு. இதுதான் இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு. ஒரு பெண்ணு போய் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அண்ணா கொடுத்து எஃப்ஐஆர் லீக் பண்ணிடு, அந்த பெண்ணை வந்து கேவலமா பேசட்டும் சமூகம். இதுதான் காவல்துறை. நம்ம காவல்துறையை திட்டுறோம். காவல்துறையெல்லாம் திட்டவே கூடாது. காவல்துறையை யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா? நம்மளுடைய அப்பா ஹோம் மினிஸ்டர் தான். அப்பா வேற யாரு? ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. பிரச்சனை ஹோம் மினிஸ்டர் சரியில்லை. இங்க காவல்துறை பாவம், அவர் என்ன பண்ணுவார்? ஐபிஎஸ் அதிகாரி மேல இருந்து ஆர்டர் வரணும்ல. மேல இருந்து ஆர்டர் வராம இல்ல தூக்கி 3 பேரை போட்டு, ஏன் ஓபிசி கன்சாலிடேஷன்? இந்த அரசியல தூக்கி எறிங்க. தலித் மக்களை ஏன் தலிதா பார்க்க கூட? மனிதனா பாருங்க. ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு, அது யாரா இருந்தா என்ன? அது யாரா இருந்தான்னு கேட்டேன். அக்ரகாரத்துல ஒரு பிராமின் வந்து குடிச்சாலும் நான் கொஸ்டின் கேட்போம். எந்த ஜாதியா இருந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. மனிதம் தான் என்னுடைய தலைவருக்கும் எங்களுக்கும் முக்கியம். மனிதத்தை நேசியுங்கள். ஒரு தவறு நடந்தால் ஒரு காவல்துறை எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசியல் ரீதியாக இருக்கிறது. அதனால்தான் காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு வந்து கை வந்து கட்டப்பட்டிருக்கு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இல்ல காவல்துறை தவறு செய்யுது, காவல்துறை இயக்கக்கூடிய அதிகாரம் தான் தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க. அதை நாம் உணர்த்தணும். அப்புறம் தலைவர் சொன்னார், பாசிசமா பாயசமா? அதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நிறைய பேர் உட்காந்து டிவி டிபேட்ல பேசினாங்க, அது என்ன பாயசம்? அவருக்கு வந்து அரசியல் தெரியல. நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு ஒரு வரலாற்று காரணம் இருக்கு. நேஷனல் பாசிஸ்ட் பார்ட்டி முசோலினி அவர்களால் 1ஆம் உலகப் போருக்கு பிறகு தொடங்கப்பட்ட கட்சி. அந்த கட்சியோட குறிக்கோள் தொழிலாளர்களையும் ஏழ்மையும் ஒழித்து ஒரு அரசியல் அதிகாரத்தை மக்களால் உருவாக்குவது. அப்படி உருவாக்கும் பொழுது ஒரு இனவாத அரசியலை அவங்க வந்து கையில் எடுத்தாங்க. அதே இனவாத அரசியலை பிஜேபி எடுத்து தேர்தல் அரசியலை கையில் எடுக்கும் பொழுது அதற்கு தான் அதன் பெயர் பாசிசம் என்று சொன்னோம். பாயசம் சொன்னோடனே என்ன நினைச்சிட்டாங்கன்னா, திமுகறாங்களாம் பரவாயில்ல, அவர் வந்து நம்மளை வந்து கொஞ்சம் ஸ்வீட்டா தான் திட்டுறாரு, தெரியல இன்னும் அவ்வளோ அரசியல் அறிவு கிடையாது. 3ஆம் தலைமுறை இல்லை, 3ஆம் தலைமுறை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அவங்களுக்கு தெரியாது. இவர்கள் எப்படின்னா பாயசம் சொல்லக்கூடாதுன்னா நாசிசம்னு சொல்லணும். அப்பதான் கொஞ்சம் புரியும். ஸ்ட்ரைட்டா ஹிஸ்டரி புரிய வைக்கணும். நாசிசம் எப்படின்னா, பாசிசோடைய முசோலினியோடைய ஒருத்தரை பார்த்து வளர்ந்தார் அந்த காலத்தில். அவர் பேர் தான் ஹிட்லர். அவர் தான் வந்து பாசிச உருவாக்குனார். நேஷனல் சோசியலிஸ்ட் ஜெர்மன் லேபர்ஸ் பார்ட்டி. அந்த கட்சியோட பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சோசியலிஸ்ட், லேபர், தொழிலாளர்கள் எல்லோரும் சமம் அப்படிலாம் இருக்கும். நம்ம திமுக மாதிரி. ஆஹா எவ்வளோ அழகா இருக்கு. அண்ணா அவர்கள் உருவாக்கி ரொம்ப அழகா இருக்கும். அண்ணா 3ஆவது தலைமுறையில் ஒன்னே ஒன்று தான் ஊழல். சும்மா பேருக்கு வந்து பேசிக்குவோம், ஜனநாயகமே இருக்காது. நம்ம சட்டசபையில் பேசுவாங்கள்ல, நம்ம ராஜ்மோகன் அவர்களை போய் நம்ம எப்படி அவையை வந்து நடத்தினாரு, அவரை வந்து நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகிடலாம்.
சட்டசபை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறத காமிக்கிறதே கிடையாது. வேல்முருகன் அண்ணன் பேசினா கூட காமிக்கிறது கிடையாது. ரொம்ப ஓவரா பேசுற உட்காரு. என்னடா ஜனநாயகம்? சட்டசபையில் பேசினா கூட ஒன்லி முதல்வர் பேசுவார், அங்கிருந்து பேப்பர் வரும், திடீர்னு முழங்குவார், கேமரா அவர் மட்டும் காமிக்கும். எதிர்கட்சி தலைவரை நான் கேட்கிறேன், எதிர்கட்சி தலைவர் சபையிலே இருக்க மாட்டார், வெளியே போயிருப்பாரு, அவரை பார்த்து கேட்டுட்டு இருப்பாரு. 10 மானிய கோரிக்கை ஒரே நாள் நிறைவேற்றப்படும். உங்க அப்பா கலைஞர் காலத்துல கூட நிறைவேற்ற முடியல, பண்ணதில்லை. எவ்வளவு பெரிய தவறு! மானிய கோரிக்கைங்கிறது ஒவ்வொரு டிபார்ட்மெண்டோடைய ஒரு உயிர் நாடி. ஒவ்வொரு நாளும் மக்கள் அந்த எதிர்கட்சி தலைவர்களும் ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு மானியத்தை நோக்கி கல்வி மானியம் தான் உட்காந்து 2 நாள் டிபேட் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி பிஜேபியோடைய பாராளுமன்றம் நடக்குதோ அங்கேயாச்சும் லைவ் போடுறாங்க, இங்க லைவும் கிடையாது. ஆனா இங்கிருந்து எம்பிக்கள் போய், நம்ம அக்கா கனிமொழி அக்காலாம் போய் ஜனநாயகம் பறிக்கப்படுகிறது, ஜனநாயகம் பறிக்கப்படுங்க, பேச விடல. இங்க என்ன நடக்குது? எல்லாரையும் பேச விடுறீங்களா? எத்தனை நாள் சட்டமன்றம் நடக்குது? மக்களுடைய குரல் வலிகளை நீங்கள் சட்டசபையில் நெருக்கணும்னு நினைக்கிறாங்க. அங்கதான் ஜனநாயகம் இல்லை. சட்டசபையிலே ஜனநாயகம் இல்லைன்னா வீதிகளில் எப்படி ஜனநாயகம் இருக்கும்? இங்க ஜனநாயகமே இல்லை. ஸோ நான் சொல்ல வந்தது என்னன்னா, எப்படி ஹிட்லர் முசோலினி பார்த்து வளர்ந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய இன்றைய திமுக, அண்ணா இருக்கும்போது திமுக வேற, கொஞ்சம் அடுத்துக்கு அப்புறம் வந்தவங்க வேற. நம்ம கலைஞர் வந்தவொடனே கொஞ்சம் குடும்ப திமுகவை மாத்தினாரு, ஒரு 10 குடும்பம் இருக்கும். இப்ப திமுக அப்படின்னா ஒரே குடும்பம், 10 குடும்பம்லாம் கிடையாது, எல்லாரும் கிளம்பு, எல்லாம் ஒரே குடும்பம் தான். என் பையன், அடுத்தது இன்னொருத்தர் இருக்கார், மருமகன், 2 பேர் தான். மித்த 10 குடும்பம். இதுதான் கலைஞர்கிட்ட இருந்தும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வருக்கும் உள்ள வித்தியாசமே. அங்க வேணாலும் நல்ல அப்பாவா இருக்கிறார், தமிழகத்திற்கு அப்பாவாக நீங்கள் இல்லை, நீங்கள் இல்லை. கள்ளக்குறிச்சியில் 70 பேர் இறந்தாங்க. 70 பேர் இறக்கும் பொழுது நீங்கள் அங்க போகல. ஏன் போல? எதுக்கு போல? கள்ளக்குறிச்சியில் இறந்தவொடனே IAS மாத்துறாங்க, IPS மாத்துறாங்க. ஒரு வார்டு கவுன்சிலருக்கு நம்ம ஒரு வீடு கட்டினா நிக்கிறாரு, எனக்கு ஏன்டா கமிஷன் கொடுக்க மாட்டேங்கிற வீடு கட்டுறேன்னு. அப்ப இவ்வளவு பெரிய கள்ளச்சாராயம் காய்ச்சற உங்களுக்கு அந்த துறையோட அமைச்சருக்கு ஒன்றும் தெரியாதான், அங்க இருக்க MLAக்கு ஒன்றும் தெரியாதான், கவுன்சிலருக்கு ஒன்றும் தெரியாதான், IAS ஆபீசரை மட்டும் சஸ்பெண்ட். என்ன ஒரு அரசியல்? விசாரணை கமிஷன் என்னாச்சு? 70 பேர் இறந்தாங்க, என்னாச்சு? எல்லாம் க்ளோஸ், ஃபைல் க்ளோஸ். தமிழக மக்கள் மறந்துடுவாங்க, நம்ம 1000 ரூபாய் கொடுத்துட்டா போதும். அப்புறம் சொல்ற மாதிரி டக்குன்னு பட்ஜெட்டுக்கு அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்குவாங்க, பட்ஜெட்டுக்கு வெளியே ரூன் போட்டுருவாங்க. தமிழ் மேல நேசிக்கிறாங்களாம், பட்ஜெட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது. அதாவது எப்படி ஒருத்தர் கோடீஸ்வரன் கேட்டா பேரை கோடீஸ்வரன் பேர் வச்சிருங்க, கோடீஸ்வரன் எல்லாம் அந்த மாதிரி தான் ரூன்னு போட்டுட்டாங்க. பட்ஜெட் சிறந்து விளங்கிருச்சு. 5 லட்சம் கோடி லோனு, எல்லா லோனையும் மறைச்சாச்சு, ஆனால் வளர்ந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பொய் மீடியா செட்டிங்ஸு, அப்புறம் யூடியூப்ல ஒரு 20 பேர் செட்டிங்ஸு, எங்கே பார்த்தாலும் நம்ம திறந்தோம்னா அப்படியே அப்படியே அவங்க மட்டும்தான் தெரியும். இல்லை நடுவில் நம்ம அண்ணாமலை திடீர்னு டைவெர்ட் பண்ணி விடுவார் நம்மளை திட்டின உடனே. ஆனால் இப்போ அவங்களுக்கு பயம் வந்துருச்சு, என்னப்பா நம்மளை கொஸ்டின் கேட்கறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது, இத்தனை நாள் வரைக்கும் ஒருத்தர் வந்துட்டாரு, இவர் எப்படிப்பா அடக்கிறது? இவர் மக்கள் பயணத்தில் வரும் பொழுது பேரதிர்வுகளை ஏற்படுத்தும். அவர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் மக்கள் மனசில் இருக்கக்கூடிய கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனைகளா மாறும். இதை தான் பயப்படுறோம். அதனாலதான் தமிழக வெற்றி கழகத்தின் மீது கடுமையான எதிர்ப்புகளும், ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, ஒன்றிய கட்சி, எல்லா கட்சி எதிரி. நீங்க யார் கூட சேர்ந்தாலும் சரி, சிங்கிளா மெஜாரிட்டியோட எங்களால் ஜெயிக்க முடியும். அதுக்கு சொல்லுவாங்க நிறைய அரசியல் புலிகள், தரவுகள் பார்த்தீங்கன்னா, இல்ல இவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு, எவ்வளவு பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிலாம் செட் பண்ணிட்டு டிஎம்கேக்கு ஃபேவரா எல்லாம் கிளீனா பேசிட்டு இருப்பாங்க. எந்த அளவுக்கு நடிப்புனா, கெட் அவுட் மோடின்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க திமுக. எல்லா ஊடகவியலாருக்கும் நான் பதிவு பண்றேன். நமக்கு பார்த்தா தெரியும், நம்ம எல்லாம் ஒன்றிய அரசு பயங்கரமா திமுக தான் இருக்கு, தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசை பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை தவிர இந்த 3 எலெக்ஷன் வேற எந்த அஜெண்டா அவங்களுக்கு கிடையாது. எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பிஜேபியை அவங்க எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம். கெட் அவுட் மோடின்னு இப்போ திடீர்னு ஒரு பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. ஆனா கெட் அவுட் மோடின்னு சொல்லும்போது மோடி ஊர்லயே இருக்க மாட்டார் தமிழ்நாட்டில்.
ஆனா மோதி வரும் பொழுது அப்பாவும் பையனும் போயிட்டு வெள்ளை கொடையை பிடிச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஏர்போர்ட்ல. நான் சத்தியமா பார்த்தது இல்லை. மழை பெஞ்சா நம்ம கருப்பு கலர்ல தான் கொடையை பிடிச்சிருப்போம். ஸோ அந்த அளவிற்கு பிஜேபியோட மறைமுகமாக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாங்க, விமர்சனம் வருது, மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, மக்கள் ஏத்துக்கல, அதனால அதிமுக தோல்வி வருது, பிஜேபினால தோல்வி வருது. ஏன்னா முதல் நாளே முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ், நம்ம தலித் தோழர்களுடைய ஓட்டு 18% இழந்துருவாங்க பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும். இது எல்லோருக்கும் தெரிந்த அரசியல். அப்போ அட்லீஸ்ட் இந்த மக்கள் முன்னாடி நிக்கிறாங்க, தோல்வியை அக்செப்ட் பண்றாங்க, அவங்க விமர்சனத்தை எதிர்கொள்றாங்க. ஆனா மிகப்பெரிய ஆபத்து என்ன தெரியுமா? எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இங்க நாடகம் ஆடிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்த அண்ணாமலை அவர்கள் கூடயே வச்சுக்கிட்டு. இதுதான் மிகப்பெரிய ஆபத்து. அதனால தான் நம்ம நாசிசம்னு சொல்றோம். முசோலினி, ஹிட்லர் 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒரு அரசியலை இங்க உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அந்த அரசியலை தமிழகத்தில் தூக்கி எறியக்கூடிய ஒரே கட்சியாகவும் தலைவராகவும் இருப்பதனால தான் நம்ம மேல இவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வருது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்க கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் அடுத்த 13 மாதங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் நாம் ஒன்று சேர போறோம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய 70,000 பூத் மெம்பர்ஸ் நீங்க தான். இந்த வேர்கள் தான் நம்மளை சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தலைவர் அவர்களை உட்கார வைக்க போகுது. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளும் கடுமையான போராட்டத்திற்கு நம்ம மனசு வச்சுக்கணும். கடுமையா, கண்டிப்பா எஃப்ஐஆர் போடுவாங்க, மிரட்டுவாங்க, போராட்டம் நடத்தின அவ்வளோ அரசியலமைப்புடைய சட்ட சீர்திருத்தத்தை, ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்டை உருவாக்கியது தமிழ்நாடு. இத்தனைக்கும் அன்றைக்கு அண்ணா அவர்களும் பெரியார் அவர்களும் எந்த அரசியலிலும் முதலமைச்சராக கிடையாது, அதிகாரத்தில் கிடையாது, சமூக நீதிக்காக உருவாக்கிய தமிழ்நாடு. அதுதான் போராட்டம். ஜெயபிரகாஷ் நாராயணன் எமர்ஜென்சிக்கு எதிராக 1977 உருவாக்கினாரே மிகப்பெரிய மக்கள் போராட்டம். அதுதான் போராட்டம். பர்மிஷன் வாங்கி 6 மணிக்கு போர்டு வச்சுட்டு, அதுதான் தலைவர் சொன்னாரு. என்ன சார் போராட்டம் பண்றாங்க, நடிக்கிறாங்க எல்லாம். மக்கள் முன்னாடி, மீடியா முன்னாடி நின்றுட்டு போர்டை பிடிச்சிட்டு அன்னைக்கு டீலிமிடேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. நடந்துட்டு இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு. ஏன்னா ரோட்டுக்கு போனால் தூக்கிட்டு போயிடுவாங்க, ஃப்ளைட் மிஸ் ஆகிடும். என்ன போராட்டம் இதெல்லாம்? நீங்க என்ன பார்த்து போராட்டம் தெரியுமா? வெயிட் பண்ணுங்க, இன்னும் 2 மாசம் போராட்டம்னா என்னன்னு காமிக்கிறோம். உண்மையான போராட்டத்தை எங்கள் தலைவர் தமிழகத்திற்கு அண்ணாவுக்கு காமிப்பார், ஜெயபிரகாஷ் நாராயண வழியில் காமிப்பார். உண்மையான போராட்டம் என்ன? நாங்கள் உண்மையாக மக்களுக்காக போராட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். நாங்க அதை தெளிவா இருக்கிறோம். நடிக்கணும்னு அவர் சொல்றதா எப்பயுமே நம்ம உண்மையா இருப்போம். ஒரே குறிக்கோள் தான், மக்கள் கிட்ட உண்மையா இருப்போம், சமநிலையா இருப்போம். அதை நிர்வாகக்கூடிய ஒரே கழகம் இன்றைக்கு. எல்லாம் காம்ப்ரமைஸே கிடையாது, எல்லா கட்சியும் காம்ப்ரமைஸ். ஒன்னு மணி, ஒன்னு ஊழல், ஒன்னு குடும்பம், சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. விமர்சிக்கவே வேணாம். இனிமேட்டு நம்மளுடைய உரிமை, நம்மளுடைய கடமையை நோக்கி நம்ம போவோம், மக்கள் கிட்ட போவோம். அதுக்கான போராட்ட களத்தை தலைவர் அவர்கள் கட்சியுடைய கட்டமைப்போடு உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதை நாம் நம்புவோம். எல்லாரும் சொல்ற மாதிரி தலைவர்கிட்ட இன்னைக்கு ஒரு அதிகாரம் கொடுத்துட்டோம். கூட்டணி எதுவா இருந்தாலும் தலைவர் கையில் நம்ம அதிகாரத்தை கொடுத்துட்டோம். அவருக்கு தெரியும் மக்களோட வழியில் நல்ல முடிவு எடுப்பார். அந்த முடிவு 2026 மாற்றத்தை உருவாக்கும். நான் ஏன் பிஜேபியும் டிஎம்கேவும் ஒண்ணுன்னு சொல்றேன்னா, இது கூட்டணி கட்சிகளுக்கு புரியணும். அதை நான் தரவுகளோட பதிவு பண்றேன். அது உதாரணம் சொல்லணும்ல. ஏதோ ஒரு குற்றச்சாட்டு பண்ணிட்டு நம்ம அப்படியே கிளம்பிட்டோம். எதா இருந்தாலும் ஃபேக்ட் இருக்கணும். தலைவர் சொல்லுவாரு ஃபேக்ட் இருக்கணும், தெளிவு இருக்கணும். அதுக்கு நான் பதிவு பண்றேன். 2014 ஜெயலலிதா மேடம் இந்தியா முழுவதும் பிஜேபியோட அலை இருந்துச்சு. ஆனா மேடம் ஜெயலலிதா ஒரு செட் பண்ணாங்க, மோதியா லேடியா தேர்ந்தெடுத்த தலைவி, தமிழகத்தினுடைய தலைவி. அதோடைய நெரேட்டிவ் தான் 19 திமுக கையில் எடுத்தாங்க. மதவாதத்திற்கு எதிரான அரசியல் அதை கையில் எடுத்தாங்க. கடுமையான ஒரு பிரச்சாரம் மூலம் மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றியப்ப திமுக ஒன்று சொன்னாங்க, திரு ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளர்,
அவர்தான் எதிர்காலத்தில் இந்தியாவை வழிநடத்த முடியும். திமுக அதற்கு ஒரு மனதாக குரல் கொடுக்கிறோம். வெஸ்ட் பெங்காலையும் போய் சொன்னார். ஆனா ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 2021 என்ன செட்டிங் நடந்துச்சு டெல்லியில, இந்தியா அலையன்ஸ் உருவாக்குனாங்க. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்க. 2004 நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது கலைஞர் ஒரு கூட்டணியை உருவாக்குவார். சோனியா காந்தி மேடத்தை வச்சு ஒரு பெரிய அலைன்ஸ் தீவுத்தொடரில் மீட்டிங் போட்டு ஜனநாயகத்துக்கு எதிரான குரலை உருவாக்கிறோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் மீட்டிங் தமிழ்நாடு தான் உருவாக்கும். இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கூட்டணியும் யாங்கிருந்து உருவாங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்குவாங்க. பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கக்கூடிய வலிமையை தமிழ்நாட்டிலிருந்து உருவாக்குவாங்க. அப்படி உருவாக்கும் பொழுது 2021 அப்புறம் அவர் வழியில் வந்தேன்னு சொல்றவங்க 2021 அப்புறம் அமைதியாயிட்டாங்க. அதாவது இங்கிருந்து கத்திட்டு இருப்பாங்க, நாங்கள் பிஜேபி எதிர்க்கிறோம், மதவாதத்தை எதிர்க்கிறோம், மோதி எதிர்க்கிறோம். ஏன்? ஓட் பேங்காக. இப்படி எதிர்த்தா முஸ்லிம் தோழர்களும் கிறிஸ்துவ தோழர்களும் தலித் தோழர்களும் ஓட்டு போட்டுருவாங்க. இங்க தான் ஒரு பொய் இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க என்ன நரேட்டிவ் செட் பண்ண, அந்த நரேட்டிவ் நான் உடைக்கிறேன். ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா 21 அப்புறம் தமிழகத்தில் விசிகே ஒரு இந்தியா அலைன்ஸ் மீட்டிங்கை திருச்சி நடத்தினாங்க, வெல்லும் ஜனநாயகம்னு. ஏன் திமுக தலைமையில இந்தியாவோட அலைன்ஸ் மீட்டிங்கை தைரியமா பிஜேபிக்கு எதிராக நீங்க நடத்தல? பதில் சொல்லுங்க. இன்னைக்கு ஏன் ராகுல் காந்தி அவர்கள் பிரதம மந்திரி வேட்பாளராக நீங்க சொல்லல? இதற்கும் பதில் இருக்காது. இதுதான் நடிப்பு. சோ மேல நாங்க ராகுல் காந்திக்கு பிரதம மந்திரி வேட்பாளராக நாங்க சொல்ல மாட்டோம். இங்க ஒரு எதிரியை உருவாக்குவாங்க. பிஜேபி, அண்ணாமலை. கேமரா டெய்லியும் பாத்தீங்கன்னா அண்ணாமலை சுத்தி இருக்கும், திமுகவை சுத்தி இருக்கும். திமுகவை எதிர்க்கக்கூடியவங்க யாரு? 5% இருக்கக்கூடிய பிஜேபி. இன்னொரு மித்த கட்சியெல்லாம் அமைதி பண்ணிட்டாங்க. அக்கா சொல்றாங்க 4% மேல தாண்டாது அப்படின்னு. ஸோ அக்கா சொல்றதை கேட்டுக்கலாம். அப்ப டெய்லி மீடியால என்ன தெரியும்? இவர் கத்துவாரு, இவங்க பதில் கொடுப்பாங்க. திடீர்னு இருமொழிகள் அண்ணா சொன்னார் ஒரே தட்டி, தமிழகத்தில் இருமொழி கொள்கை எப்பொழுதும் இருக்கும், அதுவரை நான் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறேன். இதை நீங்க காப்பாத்தல, அண்ணா உருவாக்கிட்டாரு. டீலிமிட்டேஷன் புரோகிராம் கொண்டு வருவாங்க, உடனே பிஜேபி ஏத்து நிற்கும், ஆமான்னு சொல்ல இவங்க நிற்கும். இந்த அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி மீடியா செட்டிங்கோட பார்க்கவே வச்சுட்டு இருக்காங்க. அப்ப என்ன நினைப்போம்? ஓகே, மதவாதத்தை எதிர்க்கிறதுக்கு இன்னைக்கு திமுக மட்டும்தான் இருக்கு. சோ மதவாதத்தை இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக செய்யக்கூடிய ஊழல், அமைச்சர்கள் செய்யக்கூடிய ஊழல், குடும்பம் செய்யக்கூடிய ஊழல், பாலிசியோடைய ஃபெயிலியர்ஸ், தலித் மக்களுடைய எதிர்ப்பு, ஜாதி அரசியல், இதெல்லாம் ஓரமா வச்சுக்கிட்டு டெய்லியும் மீட்டிங்ல மதவாத அரசியலை மதவாத அரசியல் தமிழகத்தில் நம்ம தூக்கி எறிஞ்சிட்டோம். 4 எலெக்ஷன் தோத்துட்டாங்க. வரக்கூடிய 2026 தேர்தல் உங்களுடைய ஊழல் ஆட்சியை எப்படி எம்ஜிஆர் அவர்கள் தீய சக்தியை தூக்கி எறிந்து ஊழலற்ற ஆட்சி உருவாக்கணும்னு நினைச்சாரோ அந்த குறிக்கோளை இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் இழப்பதனால் என்ன பிரச்சனை வரும்னு சொல்லிடுறேன். மக்களுடைய அன்றாட பிரச்சனையை இழந்திருக்கக்கூடிய கட்சிகள் தன்னுடைய இருப்பிடத்தை இழக்கும் பொழுது இங்கு பிஜேபி வளரக்கூடிய சூழ்நிலையை திமுக உருவாக்கி கொண்டிருக்கிறது. அது ஒரே ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். திரு வைகோ அவர்கள் சிறந்த பேச்சாளர், தமிழ் தேசியத்துக்காக மிகப்பெரிய பேசுவார். ஆனால் கூட்டணி கட்சியை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? 2021 நம்ம தலைவர் சொன்னாரு, அதிகார பகிர்வு. ஏன்? எல்லோரும் சமமாக நினைக்கக்கூடிய சிந்தனை இருப்பதனால் அதிகார பகிர்வுன்னு சொன்னாரு. வேற எதுவும் கிடையாது. நம்ம கூட வரவங்க எல்லாருக்கும் அதிகாரம் கொடுக்கணும். அதிகாரம் கொடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் பரவலாக்கும் பொழுது மக்களுடைய முன்னேற்றம் இருக்கும். திரு வைகோ அவர்களை எப்படி காலி பண்ணாங்க தெரியுமா? 6 தொகுதி கொடுத்துட்டு டிஎம்கே சிம்பிள் நிக்க வச்சுட்டாங்க. இன்னைக்கு வைகோ அவர்களுக்கு சட்டசபையில மெம்பர்ஸே கிடையாது. கடைசியில் அவருடைய மகன் ஒரு அமைச்சர் முன்னாடி கண் கலங்கி அழுகுறார், நான் சொந்த சிம்பிள் தான் நிற்பேன் அப்படின்னு. இதுதான் உங்களுடைய கூட்டணியுடைய அடக்குமுறை, இதுதான் சர்வாதிகாரம், இதுதான் நாசிசம், இதுதான் ஹிட்லர். ஜனநாயகம் பேசிக்கொண்டு ஹிட்லர் எப்படி ஆட்சியை பிடித்த பிறகு ஒரு டிக்டேட்டர்ஷிப்பை அரசை உருவாக்கினாரோ, ஜனநாயகத்தை பேசி ஆட்சிக்கு வந்தவுடன் வெறும் பிஜேபி எதிர்ப்பு என்ற ஒற்றை காரணத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து 3 தேர்தலில் வென்று கொண்டு அதை உடைக்கக்கூடிய ஒரே சக்தி எங்களுடைய கட்சி தலைவரும் தாவேக்காவும் தான். அதற்கான பயம்தான் எங்கள் மீது பல தரப்பட்ட விமர்சனங்கள்.
அந்த நாடகத்தன்மையோட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் கூட்டணி கட்சிகளுக்கு. தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது? அமைதியாக இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வு எப்படி வெஸ்ட் பெங்கால்ல கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபி 2ஆம் இடத்துக்கு வந்ததோ அதே போல திமுக பிஜேபி வளர்க்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது. டெல்லியில மேல செட்டிங் பண்ணிக்கிட்டு இங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிறது. ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும், தான் பையனை உட்கார வைக்கணும், அவ்வளவுதான் அஜெண்டா, வேற ஒன்றும் கிடையாது. டீலிமிட்டேஷன் மீட்டிங் நடத்தினாங்களே, பாவம் முதலமைச்சர்கள்லாம் வந்துட்டாங்க. அண்ணா அக்கா வழிமொழிறாங்க, தம்பி பேசுறாரு, அப்பா பேசுறாரு. என்ன குடும்ப மீட்டிங்? பேசாம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிடலாமே. டீலிமிட்டேஷன் மீட்டிங்கா இல்ல பிறந்த நாள் விழாவாது? ஸோ அந்த அளவிற்கு அரசியலை எந்த அளவிற்கு மக்கள் முன்னாடியும் தன்னுடைய மீடியாவுடைய பலத்தினாலும் நாங்கள் தான் ஒரு டிக்டேட்டர்ஷிப், நாங்கள் தான் ஜனநாயகவாதிகள் சொல்லக்கூடிய ஒரு போலி ஜனநாயகவாதிகள், தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கான போலி ஜனநாயகவாதிகள். எப்படி நான் காங்கிரஸை பார்த்து கேட்டனோ, ஏன் 2024 ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரியாக நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை? தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் இதை யோசிக்க வேண்டும். மேல இருக்கிற 1-2 பேரை செட் பண்ணிட்டு அதுவல்ல காங்கிரஸ். தமிழக காங்கிரஸ் தொண்டர்களுடைய உணர்வு காமராஜ் ஆட்சியை உருவாக்க வேண்டும். இதை ஏன் செய்யவில்லை? காங்கிரஸ் தொண்டர்கள் இதை கேள்வி கேட்க வேண்டும். அதற்கு அப்புறம் நம்ம சிபிஐ, சிபிஎம், கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன ஒரு அடக்குமுறை. சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம், அண்ணா சவுந்தரராஜன் அரெஸ்ட் பண்றாங்க. யாரு? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அரெஸ்ட் பண்றாங்க. டாஸ்மார்க்ல பூட்டு போடும்போது எஃப்ஐஆர் போடுறாங்க. ஆனா கேட்கறது இல்லை. அதுதான் சிபிஐ தோழர்களிடம் நான் கேட்கிறேன், கம்யூனிஸ்ட் தோழர்களிடம் கேட்கிறேன், ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள்? எதற்காக கேட்டா பிஜேபி வந்துடும். பிஜேபியை மக்கள் தொடை தெரிந்து விட்டார்கள். அதை நாம் நம்புவோம், அதை நாம் நம்புவோம். மக்களுக்கான உண்மையான அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவோம். நாங்க ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோம்னா, நீங்க 40 வருஷமா மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்கள் நாங்க வந்து உங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக. இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு. நோ, பிஜேபி உள்ள விடாம இருக்குன்னா பிசிகே இருக்கணும், கம்யூனிஸ்ட் இருக்கணும், காங்கிரஸ் இருக்கணும். நாங்கள் உண்மையாக முழக்கமிடுகிறோம். அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு அதுல அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு. தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி, அவர் ஒரு பண்ணையாரு. 10 மணி நேரம் மீட்டிங் போகுது. மீடியால பேசுறது பாருங்க, எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு. 10 மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு. மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே அந்த அமைச்சர் சொல்றாரு, நாங்க 10 மணி நேரம் பேசிட்டு இருக்கோம், இவங்க எதுக்காக வந்து பேசிட்டே இருக்காங்கன்னு தெரியல. டேய் அறிவு கட்டவங்களே, அவங்க என்ன கேட்கிறாங்க? தொழிற்சங்கம் உருவாக்க வேண்டும். ஏன் உருவாக்கணும்? தமிழகத்தில் 53% சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, சேவைத்துறை, 34% உற்பத்தி துறை, 13% வேளாண்மை துறை. 3 துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு. ஒட்டுமொத்தமாக தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு. அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா? புதுசா பாண்டட் லேபர் சிஸ்டத்துல வந்து 3000 8000 சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா? அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும்? அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்கள் போராடுறாங்க. இந்திய அரசியல் சாசனத்தோடைய உரிமை தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும். தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன், இனி நாம் தொழிற்சங்கத்தை தமிழகம் முழுவதும் உருவாக்குவோம். உங்களுடைய பெயருக்காக, நம்மளுடைய கட்சிக்காக தொழிற்சங்கத்தை மிகப்பெரிய உருவாக்குவோம். அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில். நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. தோழர்களே, நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி இதெல்லாம் தூக்கி போடுங்க. முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பத்தி மெதுவா பேசிட்டே இருப்போம். தேர்தல் அரசியல 2 மாசத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாம். அந்த பிரச்சனையை பேசக்கூடிய தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்தது நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ணன் ஆட்சி வரதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர் இருக்க முஸ்லிம்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில். ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்கெல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்திடும். யார் பண்றது? தமிழக அரசு. அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில்
திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லிம் தோழர்களை வெளியே அமைச்சிருவோம். என்ன ஒரு நடிப்பு, என்ன ஒரு முரண்! இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம்? நம்ம இந்த முரண்களை நம்ம கேள்வி எழுப்பணும். தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லிம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும். நம்ம இப்தார் விருது நடத்துறோம், தலைவர் வந்துட்டார், உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சுலாம் திட்டுவாங்கன்னு. திட்டுனா தைரியமா திட்டுங்க, அதெல்லாம் பின்னாடி வந்து திட்டுறது 10 பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து. அவ்வளவுதான் சொல்லுவேன் நான். ஏற்கனவே ஒருத்தர் திட்டு, ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி 2 நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார். தம்ம எங்க உலகம் முழுச போனை திறந்தா போனை பார்க்கும் போதுதான் திட்டிட்டு இருக்காங்க, அவரை போனை பார்க்கவே முடியல. இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க. நீங்க ஐடிவிங்க உருவாக்கிங்க, உலகம் முழுச ஆல்ரெடி உருவாகி கிடக்கு. அப்ப எந்த அளவிற்கு ஒரு இப்தார் விருந்துல ஒரு நாள் 4 மணிலிருந்து நம்மளுடைய முஸ்லிம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் வந்து அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் பங்கெடுத்துக்குன்னு வரும் பொழுது அடுத்து முடிஞ்சான விமர்சனம், இது ஆயிருச்சு அப்படி ஆயிருச்சு, அடுத்த நாள் போலீஸ் கம்ப்ளைண்ட். என்ன ஒரு திமுக என்ன பயம்? நாங்க பாட்டிக்கு ஒரு விருந்து முடிச்சுட்டு நாங்க பாட்டிக்கு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா 1999 திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை பங்கெடுத்தார். குறைந்தபட்ச செயல் திட்டம் உருவாக்கணும். இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது 1999 to 2004. அதுல பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே. நாங்க பேசலாமா உங்க அரசியல? அதுல அன்னைக்கு 2001 காலகட்டங்களில் முஸ்லிம் தோழர்கள் கோத்ரால வந்து மிகப்பெரிய இழப்பு இருக்கும் பொழுது ஏன் நீங்க ரிசைன் பண்ணல? முஸ்லிம் தோழர்கள் 2000 பேர் இறந்துட்டாங்க, இந்த கூட்டணியிலிருந்து நாங்க வெளியே வரோம், ஏன் கேட்கல? ஏன் வெளியே வரல? ஏன்னா 10 அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங், டெய்லி மணி, கரப்ஷன், பணம், அதிகாரம். இந்த முஸ்லிமுடைய தோழமை, கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம். நாடகத்தோடைய கட்டமைப்பு. எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக 234 தொகுதியிலும் இன்னைக்கு நோன்பு இருந்துட்டு இருக்காங்க, அதுக்கான அழைப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம். எங்களுடன் பிரிவு கிடையாது, மதத்தின் பால் பிரிவு கிடையாது, ஜாதியின் பால் பிரிவு கிடையாது, பாலின பால் பிரிவு கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒலித்துக் கொண்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம விசிகே அண்ணனுக்கு ஒரு கேள்வி. வேங்கவேல் பிரச்சனைக்கு ஏன் திருமாவளவன் போல? யாரு தடுத்து நிப்பாட்டினா? எந்த அதிகார சக்தி தடுத்து நிப்பாட்டினாங்க? எங்களுடைய தலைவர் விகடன் மேடையில் ஒட்டுமொத்த கிராம மக்களையும் அழைத்து அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கான மரியாதை கொடுத்த அடுத்த மாதத்தில் காவல்துறை என்ன ஒரு கேவலமான செயல்! விகடன் பத்திரிகையில் அவர் பேட்டி கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பேர் கைது செய்தவங்க, நாங்க மழை தண்ணி குடிக்கும் பொழுது கூட எங்களுக்கு இந்த அவமானம் இல்லை, ஆனால் நாங்கள் தான் அந்த தண்ணியை கலந்தோன்னு சொல்லக்கூடிய அவமானம், நாங்க தற்கொலையே பண்ணிக்கலாம்னு சொல்லக்கூடிய வேதனையை அந்த பேட்டியில் நம்ம பார்த்தோம். உடனே ஒரு கேள்வி, நீங்க வேங்கவேல் போல போவாரு, சொல்யூஷன் கொடுக்க போவாரு, உங்களை மாதிரி கேமரால பார்த்துட்டு கட்டி பிடிச்சிட்டு போக வரல. நிரந்தர முடிவு என்ன? இந்த பிரச்சனைக்கு நிரந்தர முடிவு என்ன? நிரந்தர முடிவு அங்க இருக்க அரசியல் அதிகார சக்தியை கைது செய்யணும், இதுக்கான காரணமானவர்களை. அப்ப தலித் பிரச்சனைகள் எவ்வளவு பிரச்சனைகள் இங்க போயிட்டு இருக்கு. கொடி ஏத்த முடியல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை. பொருளாதாரம் வந்துச்சுன்னா மலத்தை கலக்கிறது, படிச்சா வாயில வெட்டுறது, பைக் ஓட்டினா கையை வெட்டுறது, காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு எல்லாம் காரணம் உள்துறை அமைச்சர். கூட்டணி கட்சி தயவு செய்து பேசுங்க. உங்களுடைய மேஜர் பார்ட்னர் விசிக்கு ஏன் அமைதியாக்கப்படுது? அண்ணா, உங்கள் மீது எங்களுக்கு மரியாதை இருக்கிறது. நீங்கள் தான் 40 வருடமாக குரல் கொடுத்தீர்கள், இன்றைக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய உழைப்பையும் உங்களுடைய பயணத்தையும் நாங்கள் இழிவுபடுத்தவில்லை. ஆனால் திமுக என்கின்ற ஒரு கட்சி உங்களை ஒட்டுமொத்தமாக வைகோ அவர்களை எப்படி கூட இருந்தே கட்சியை க்ளோஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி விசிகேவை நீ க்ளோஸ் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. எப்படி மோதி கூட சேரவங்க எல்லாம் காலி பண்ணுவாரோ அதே தான் எக்ஸாம்பிள் இவர் தான். கூட இருக்கவங்கெல்லாம் கட்சியை கலைச்சிட்டு எல்லா கட்சி 2ஆம் கட்ட தலைவர்களும் எல்லாம் வாங்க, அப்படி பின்னாடி வாங்க, எல்லாம் சீட்டு கொடுத்துருவோம்.
கடைசியில் 6 தொகுதி திமுக சிம்புல நில்லு. திமுக சிம்புல நின்னா நாங்க எதுக்குடா கட்சி ஆரம்பிக்கணும்? நாங்க எதுக்கு மக்களுக்காக போட வரோம்? திமுகலே சேர்ந்துடலாமே. அப்ப எந்த அளவிற்கு ஜனநாயகத்தை இங்க கேள்விக்குறியாக்கி பிஜேபியோட வழியில் இணைந்து இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் தமிழக மக்கள் விழிப்புணர்ச்சியோடு இனி சிந்திக்க வேண்டும். நம்மளுடைய தோழர்கள் இது சிந்திக்க வேண்டும். நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கணும். திடீர்னு அண்ணன் 4 பேர் பேசிட்டு இருப்பாங்க, ஏதோ மைக்கில் பொதுச் செயலாளர்களா ஆனந்த் அண்ணன் அவர் ஜாதியை பார்க்கிறாரு, அப்பாயின்மெண்ட் இப்படி போட்டாங்க. இதெல்லாம் திமுக ஏற்படுத்தக்கூடிய கட்டமைப்பு, பொய் கட்டமைப்பு. எப்படி ஹிட்லர் அவர்கள் கோயபிள்ஸை உருவாக்கினாரோ அதே மாதிரி இங்க 20-30 கோயபிள்ஸை உருவாக்கி யூடியூப்ல பேசிட்டு இருப்பாங்க, டிவியில பேசிட்டு இருப்பாங்க. இந்த கோயபிள்ஸை உடைக்கிறதுக்கு 2ஆம் உலக போர் அப்ப தெரியும். இந்த பக்கம் பிரிட்டிஷ் சண்டை போட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஹிட்லர் முசோலினி சண்டை போட்டு இருப்பாங்க. ஆனா அமைதியா ஒரு சக்தி இருக்கும், அதுதான் அமெரிக்கா. அமைதியா கட்டமைப்பை உருவாக்கி ஒரு நியூக்ளியர் வெப்பனை ரெடி பண்ணி அமைதியா பார்த்துட்டே இருப்பாங்க. திடீர்னு ஜப்பான் மேல ஒரு நியூக்ளியர் வெப்பனை போடுவாங்க, அதோட வார் க்ளோஸ்ட். இன்னைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 அமெரிக்கா. பிரிட்டிஷும் கிடையாது, ஜெர்மனும் கிடையாது, பிரான்சும் கிடையாது. அந்த நியூக்ளியர் வெப்பன் தான் எங்களுடைய தலைவர். அமைதியா இருக்கிறன்னா ஒரு பெரிய செயல் திட்டம் உருவாகிட்டு இருக்கு. நீங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க, அடுத்து சிறை போறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. காவல்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பொதுப்பணித்துறை எப்படி கிளீன் பண்ணணும், பெண்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், இந்த தலித் மக்களுக்கான பாதுகாப்பை எப்படி உருவாக்கணும், முஸ்லிம் தோழர்களுக்கும் கிறிஸ்துவ தோழர்களுக்கும் பாதுகாப்பு மட்டுமல்ல வளர்ச்சியை எப்படி உருவாக்கணும். இந்த பாதுகாப்பு வார்த்தையெல்லாம் விடுங்க, உண்மையான வளர்ச்சி. எத்தனை முஸ்லிம்ஸ்கள் இன்னைக்கு தலித் மக்கள் இன்னைக்கு ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க பொருளாதாரத்தில் உயர்ந்து. இதுதான் 70 வருஷமா இவன் கட்டமைச்சக்கூடிய வளர்ச்சி. இவங்க சொல்லுவாங்க ஜாதி 100, உடனே பேசுவாங்க ஜாதி 1000 வருஷமா இருக்கு, இதை உடனே எப்படி ஒழிக்க சொல்லலாம் திமுக பார்த்து. அதே காலகட்டத்தில் நம்பூதிரிபாடு அவர்கள் அரசியலை மாற்றினார். காங்கிரஸ் இல்லாத முதலமைச்சர், அதற்கு அப்புறம் அண்ணா. நம்பூதிரிபாடு அவர்களால் உருவாக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு ஜாதியின் கட்டமைப்பில் உருவாக்கிய தேர்தல் அரசியலை ஒழிச்சிருக்கு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் பார்ட்டி இன்னைக்கு கேரளாவில் ஒழிச்சிருக்கிறாங்க. தோழர்னு சொல்லக்கூடிய 20 வயசு பெண்ணை கூட இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்குறாங்க, மினிஸ்டர் ஆக்குறாங்க. ஆனா தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கா? பேசிக்குவாங்க, அங்க யாருப்பா இருக்கிறா? அங்க 60% நம்பால் தான்ப்பா இருக்கிறாங்க. இன்னும் நம்பால் எல்லாருமே நம்பால் தான்ப்பா. என் தலைவரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நம்பால் தான். தோழர்களே, தலைவருடைய குறிக்கோள் இங்க இருக்கக்கூடிய எல்லோரையும் ஒரே, இங்க ஆதவ அர்ஜுனாவும் சரி, அர்ஜுனாவும் ஆனந்தனும் சரி, எல்லோரும் ஒரே குரல் தான், ஒரே பார்வை தான். நமக்குள்ள அந்த ஒற்றுமை இருக்கு. அதிகாரம்லாம் கிடையாது. என்னுடைய வேலை நான் செஞ்சுட்டு இருக்கேன். இங்க ஒவ்வொருத்தரும் அவருடைய வேலையை நாம் இணைப்பின் மூலம் உருவாக்கும் பொழுது மிகப்பெரிய அரசியல் சக்தியை உருவாக்கும். இதுதான் அண்ணா வலியுறுத்தினார். அண்ணா அப்படிதான் ஜெயிச்சார். இவங்க சொல்றாங்க அது எப்படி நீங்க ஜெயிச்சிருங்க, 1 வருஷம் தானே ஆச்சு, அப்படிலாம் பேசுவாங்க. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 1971 எலெக்ஷன் வந்துச்சு. 1967 அண்ணா அவர்கள் வெற்றி பெற்று இறந்த பிறகு முதல் தேர்தல் எம்ஜிஆர் அவர்களுடைய துணையுடன், மாவட்ட செயலாளர் கட்சியுடைய துணையுடன் இவர் முதலமைச்சர் ஆறாரு. எலெக்ஷனை முன்னாடியே வைக்கிறாங்க, பின்னாடி வைக்க வேணான்னு 1 வருஷம் முன்னாடியே வைக்கிறாங்க. 1971 எலெக்ஷன் நடந்துச்சு. எம்ஜிஆர் அவர்களுடைய போராட்டம், எம்ஜிஆர் அவர்களுடைய பிரச்சாரம், கட்சியுடைய ஒட்டுமொத்த பொதுக்குழு, மாவட்ட செயலாளர் கட்டமைப்பு எல்லாம் திமுக இருக்கு, கலைஞரிடம் இருக்கிறது, பணம் இருக்கு, முதலமைச்சர், ஆட்சி அதிகாரம். நீங்க சொல்லக்கூடிய 1949 இருந்து அண்ணா அவர்கள் உருவாக்கிய கட்டமைப்பை கலைஞர் கையில் வச்சுட்டு இருக்கார். எவ்வளவு பெரிய சக்தி! கலைஞரும் ஒரு இளைஞர், எவ்வளவு பெரிய சக்தி! இந்த சக்தியை ஒரு துரோகத்தின் அடிப்படையில் எம்ஜிஆர் அவர்களை வெளியே அனுப்புறாங்க. எம்ஜிஆர் வெளியே வரும்போது எந்த மாவட்ட செயலரும் கூட கிடையாது, கட்சி கட்டமைப்பு கிடையாது. தோழர்கள், இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். கட்சி கட்டமைப்பு கிடையாது, பெரிய பணபலம் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் 1977 ஜெயிச்சு இறக்கும் வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருந்தார். அதுக்கான காரணம் தெரியுமா? கலைஞரிடம் கட்டமைப்பு, பணபலம், அதிகாரம், காவல்துறை எல்லாம் இருந்துச்சு. ஆனா வெற்றி பெற்றதுக்கு காரணம், எம்ஜிஆருக்கான காரணம் ஒன்னே ஒண்ணுதான்.
எம்ஜிஆரிடம் உண்மை இருந்தது, கலைஞர்களிடம் அநீதி இருந்தது. மக்கள் உண்மையை நம்பினார்கள், மக்கள் உண்மையை நம்பினார்கள். அதனாலதான் நீங்க சொல்லக்கூடிய 45%, 30%. 1971 கலைஞர் எடுத்த பர்சன்டேஜ் என்ன தெரியுமா? 48%. 184 தொகுதி, கூட்டணி சேர்ந்து 203 தொகுதி. இத்தனை மிகப்பெரிய வெற்றியை இன்றைய வரைக்கும் எந்த தலைவரும் பெற்றது கிடையாது. எம்ஜிஆருடன் சேர்ந்திருந்ததால், துரோகத்தால் அந்த வெற்றியை 1977 இழந்தார். அப்ப கலைஞரும் திமுகவும் அடைந்த, அண்ணா உருவாக்கிய கட்டமைப்போடு திமுக ஏற்பட்ட ஓட் பேங்க் என்ன தெரியுமா? 24%. 48% எப்படி 24% குறைந்தது? ஏனென்றால் மக்கள் உங்களிடம் உண்மை என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது 24% மக்கள் வெளியேறி உண்மையான தலைவரிடம் இணைந்தார்கள். அப்படி உண்மையாக மக்கள் நம்மளுடைய தலைவரிடம் இணையக்கூடிய காலம் 2026. இதுதான் நான் உதாரணமா சொல்றேன். இந்த உதாரணம், இந்த கணக்கெடுப்பு, இன்னுமேட்டு கணக்கெடுப்பு பேசக்கூடிய புலிகளுக்கு பதில் இதுதான். இந்த புலிகளுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேணாம். அது புலிகள் இல்லை, எலிகள், திமுகவுடைய எலிகள். நிறைய எலிகளை விட்டுருக்காங்க, அது கண்டுக்கூடாது. நம்ம டிவியை பார்க்கறத விட்டுட்டு நம்ம பயணத்தை நம்மளுடைய களத்துக்கு தைரியமா சொல்லுவோம். நீங்கள் தான் இந்த நாட்டின் மன்னர்கள் மாதிரி. நாம் வெற்றி பெறும் பொழுது மன்னர் குடும்பம் அகற்றப்பட்டு நாம் மன்னர்களாக உருவாக்கக்கூடிய தலைவரை நாம் உருவாக்கி இருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த ஒரு விஷயம், நம்ம எல்லாம் மனசை உடைக்கிறதுக்கு எல்லாம் பேசிக்குவாங்க. இல்ல பெரிய கூட்டணி திமுக, மக்களுடைய பிரச்சனைகளை தினமும் பேசாத எந்த கூட்டணியும் எவ்வளவு பெரிய தோல்வி அடைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2011 தேர்தல், 2011 தேர்தலில் ஒரு விமர்சனம் ஜெயலலிதா அம்மாவை பார்த்து, தூங்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லை, கட்சியில் இருக்கவங்களாம் வெளியே போயிட்டாங்க, கட்சி கட்டமைப்பு போயிருச்சு. அப்ப எழுதி வச்சுக்கோங்க, திமுக 30%, கலைஞர் என்ன நினைச்சாரு? திமுக 30%, காங்கிரஸ் சேர்த்துக்கிட்டா 10%, 40%, பிஎம்கே 8%, 48, பிசிகே 3-4%, எல்லாரையும் சேர்த்து 55%. 2011 200 தொகுதி ஜெயிச்சிருவோம்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் இப்ப சொல்லிக்கிறாங்களே 200 தொகுதியை ஜெயிச்சிருவோம். அப்ப அவங்க அப்பா 2011 சொல்லிக்கிட்டாரு 200 தொகுதியில் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. மக்கள் 2 மாசம் தான் பிரச்சாரம். அதான் சொன்ன, தேர்தல் நம்ம லாஸ்ட் 2 மாசம் பார்த்துக்கலாம். 2 மாசம் தான் பிரச்சாரம். ஜெயலலிதா அம்மானால 203 தொகுதியை ஜெயிச்சு எதிர்கட்சி தலைவர் கூட ஆகல. நீங்க இதுதான் அரசியல், இதுதான் மக்கள். பெரிய கூட்டணி கூட இருக்கிற கால்குலேஷன் இதெல்லாம் மக்கள் முன்ன எடுபடாது. நீங்கள் மக்களிடம் உண்மையாக இருக்கிறீர்களா? இந்த கூட்டணி மக்களிடம் உண்மையாக இருக்கிறதா? அந்த தேர்தல் 2011 காங்கிரஸ், அதே காங்கிரஸ் 8% வாங்கினாங்க, பிஎம்கே அதே % வாங்கினாங்க. ஆனா திமுக 22% போயிட்டாங்க. திமுகனால கூட்டணி கட்சிகளே தோத்துட்டாங்க. கூட்டணி கட்சிகள் நல்ல கட்சிகள் தான், அவங்க ஊழல் பண்ணல, பிரச்சாரம் வாழ்க்கை புதுசா போராடிட்டு இருப்பாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள், பிசிகே தோழர்கள் போராடிட்டு இருப்பாங்க, நல்ல தலைவர்கள். ஆனால் தேர்தல் அரசியலில் முடிவுகள் தவறாகும் பொழுது, மக்களுக்கான போராட்டம் உண்மையாக இல்லாத பொழுது, மக்கள் திமுகவை நிராகரிக்கும் பொழுது கூட இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் நிராகரித்து தூக்கி எறிஞ்சிருவாங்க. நான் உங்களுக்காக சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம், கூட்டணி கட்சிக்காக சேர்த்து பேசிட்டு இருக்கோம். ஆனா கூட்டணிலாம் பேசிக்க வேணாம், மக்களுக்கான உண்மையான போராட்டத்தை உருவாக்குவோம். அதுதான் இப்ப இல்ல, அதுதான் பிரச்சனை. எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க, பேசினா நடவடிக்கை எடுத்துருவாங்க, கேஸ் போட்டுருவாங்க, மிரட்டுவாங்க. உளவியல் ரீதியா நம்ம சிதைக்கிறது. உளவியல் ரீதியா எம்ஜிஆர் எப்படி உளவியல் ரீதியா சிதைச்சாங்க? அவங்க மேல, அவங்க தொண்டர்கள் மேல கேஸா போடுவாங்க. நாம் எதற்கும் தயாராக இருக்க வேண்டும். அடுத்த 12 மாதங்கள் இதுதான் நம்மளுடைய இன்னைக்கு ஒருங்கிணைந்த முடிவாக இருக்க வேண்டும். நம்மளுடைய தலைவர்களுக்காக மட்டுமல்ல, நம்மளுடைய மக்களுக்காக. இந்த மண்ணின் மீது உண்மையான நேசமும் பாசமும் தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதற்கான வலிமை இருக்கு. இவங்க சொல்லுவாங்களே, இப்ப அண்ணா வந்து சொன்னாரு, மாவட்ட செயலாளர் அண்ணன், நான் ஒரு ஆட்டோ டிரைவர், என்ன மாவட்ட செயலர் ஆகிட்டார். இதுதான் தமிழக வெற்றி கழகம், இதுதான் தமிழக வெற்றி கழகம். இதுதான் அண்ணா 1949 உருவாக்கினார். சாமானியன் அரசியலுக்கு வர வேண்டும், பண்ணையார்களை தூக்கி எறியணும். எந்த சாமானியர்கள் அன்னைக்கு உருவானங்களோ இன்னைக்கு எல்லாம் பண்ணையார மாறிட்டான். அன்னைக்கு லாஸ்ட் டைம் அண்ணா சொன்ன மாதிரி 30 வருஷத்துல ஊழல், விவசாயம் போராட்டம் பண்ணா திரு அருள் அவர்களை குண்டாஸ் போடுறது. இதே திரு அருள் அவர்கள் திமுக ஆட்சியில போராடினாரு திமுகவோட. ஆனா வந்தவன
அந்த அமைச்சர் திருவண்ணாமலை இருக்க அமைச்சர் குண்டாஸ் போட்டுறது. எவ்வளவு வேளாண்மைகளுக்கு எதிரான எவ்வளவு பெரிய கொடூரமான சட்டங்கள் இங்க உருவாக்கப்பட்டு இருக்கிறது. சோ விமர்சனம் நம்ம மீது தலைவர் மீதும் எந்த அளவுக்கு இனி வரும் காலங்களில் அருவருக்கத்தக்க விமர்சனங்கள் வருங்கிறது எனக்கு இப்பையிலேருந்தே தெரிய வருது. ஆனால் அதற்கு ஒரே பதில் 1980களிலிருந்து 96 வரைக்கும் திரு ஜெயலலிதா மேடத்தை வந்து உடல் ரீதியாக திமுக மேடைகளில் அவமானப்படுத்துவாங்க. ரொம்ப கீழ்த்தரமான வார்த்தைகள். திமுக பிரச்சாரமே அப்படிதான் இருக்கும். கண்ணாமண்ணான்னு பேசுவாங்க. ஆனால் அடுத்த நாள் போய் யார் கூட போட்டோ எடுத்துட்டேன்னு பாருங்க, நம்ம துணை முதலமைச்சர் கூட போய் போட்டோ எடுத்துக்குவாங்க, பேச வைப்பாங்க. ஆனால் அவர் அமைதியாக இருந்துக்குவார். அந்த மாதிரி அருவருக்கத்தக்க ஒரு விமர்சனங்கள் வரும் பொழுது ஜெயலலிதா மேடம் பதில் சொன்னாங்க, பொறுமையின் மூலம் பதில் சொன்னாங்க. 2014 234 தொகுதி தனியாக ஜெயிச்சு காமிச்சாங்க, தனியாக நின்று ஜெயிச்சு காமிச்சாங்க. ஸோ நம்மளுடைய தலைவர் அண்ணா எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஒரு புதிய தலைமையை தமிழகம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. நமக்கான அரசியல் சூழ்நிலை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவங்க செட் பண்ண நெரேட்டிவ், நமக்கு எதிரான பொய் பிரச்சாரங்கள், இவங்க சொல்லக்கூடிய கால்குலேஷன்ஸ், உங்களுக்கு 20% இருக்கும், 30% இருக்கும், இந்த உடவியல் எல்லாம் தூக்கி எறிந்து எப்படி 77இல் ஒரு மாற்றங்கள் 48%லிருந்து 24% மக்களால் தூக்கி எறியப்பட்டார்களோ அதே போல வரக்கூடிய தேர்தல் 2026 தமிழக வெற்றி கழகம் மிக பெற அளவில் மக்கள் பேராதவுடன் ஆட்சி அமைத்து தலைவர் அவர்கள் முதலமைச்சராகவும் நம்மளுடைய இணைந்து வரக்கூடிய கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தில் சரிசமமான ஒரு புதிய அரசியலை உருவாக்கி அதற்கான பயண திட்டத்தை உருவாக்கி ஒரு புதிய வரலாறு உருவாகப் போகிறது. அந்த வரலாற்று நிகழ்வில் நாம் தான் இணைந்து உருவாக்கப் போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு தோழர்களும் தோழிகளும் இணைந்து அந்த வரலாற்றை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். புயல் வீசி முடித்திருக்கிறது. அடுத்து தென்றல் தழுவ போகிறது. பொறுப்புமிக்க பொருளாளர், எப்பேற்பட்ட சூறாவளி வீசினாலும் எப்போதும் சிரித்த முகத்தோடே இருக்கக்கூடிய புன்னகை மன்னன் திரு பி வெங்கட்ராமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.